ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்துட்டு கோவாவோட கண்டினியூட்டி வீடியோ தாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கோவாவில் வந்துட்டு டே 1 என்ன பண்ணோம், கோவாவில் வந்துட்டு எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், கோவா வந்துட்டு எப்படி வந்துட்டு ரீச் ஆகிறது, அதுக்கான பெஸ்ட் வேஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு டீட்டெயில்டாக வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டே 2 என்ன பண்ணோங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் நார்த் கோவாவில் மம்மகோவா பீச் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோங்க. அங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கெலங்குவேட், நார்த் கோவாவில் இருக்க கெலங்குவேட் பீச்சுக்கு போயிட்டோங்க. கெலங்குவேட் பீச் எப்படின்னா வந்துட்டு ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் அண்ட் க்ரௌடியஸ்ட் பீச்சஸ் இன் நார்த் கோவா. எந்நேரம் போனாலும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய எங்கேஜிங்காக இருக்கும். எப்படி சொல்லலாம்னா, நாங்கள் வந்துட்டு டே 1 வந்து பைனா பீச் போயிருந்தோம். பைனா பீச்சில் அந்தளவுக்கு வந்துட்டு க்ரௌடு ஜாஸ்தியாக இல்லை. அதே மாதிரி பைனா பீச்சில் வந்துட்டு ஷாப்பிங்க்கு நிறைய வந்துட்டு கடைகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ரெஸ்டோ பார்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உள்ளே என்ட்ராகும்போதே வந்து நல்ல க்ரௌடுங்க. வர வழியில், பீச்சுக்கு வர வழியில் எல்லாமே வந்துட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கடை இருக்குது. இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, கோவாவில் வந்து முந்திரி வந்துட்டு ரொம்ப பாப்புலர். உங்களுக்கு வந்துட்டு முந்திரி ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு பல்காக ஒரு 10 கிலோ 15 கிலோ வாங்குறதுனா இங்கே கோவாவில் வந்துட்டு வாங்கலாம். அந்த மாதிரி நிறைய முந்திரி வாங்குறதுக்கான கடைகள் இருந்தது. அப்புறம் வந்து வழியில் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய வந்துட்டு ப்ரொவைடர் இருந்தாங்க. நிறைய ட்ராவல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து நம்ம வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு பல்காக வேணுன்னா நம்ம புக் பண்ணிக்கலாம், அது இருக்குது. அப்புறம் பீச் வியூஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரெஸ்டோ பார்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குதுங்க. ஒரு ஃபேமிலியாக வந்து ஷாப்பிங் பண்ணணும், அங்கேயே சாப்பிட்டுட்டு இந்த வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிலாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒன் டே வந்துட்டு இதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. இங்கே உள்ளே வரும்போதே வந்துட்டு அந்த வாட்டர் ஸ்போர்ட் பேக்கேஜஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஏஜென்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. அவங்களே வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுப்பாங்க. இங்கேருந்தே வந்துட்டு உங்களுக்கு அந்த தூத் சாகர் வாட்டர் ஃபால், அது ஒன் டே பேக்கேஜ் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அதோட டீட்டெயிலும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இங்கே உள்ளே வரும்போதே வந்துட்டு அந்த வாட்டர் ஸ்போர்ட் பேக்கேஜஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஏஜென்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. அவங்களே வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுப்பாங்க. ஒரு ஃபேமிலியாக வந்து ஷாப்பிங் பண்ணணும், அங்கேயே சாப்பிட்டுட்டு இந்த வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிலாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒன் டே வந்துட்டு இதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. நாங்கள் டே 3 வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி புக் பண்ணோம். அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம், கொடுக்குற ப்ரைஸ்க்கு அது ஒர்த்தா அப்படிங்கிறத வந்துட்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ எடுத்து போட போகிறோங்க. அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோ கன்டினியூ பண்ணலாம். நாங்கள் நெக்ஸ்ட் டேவே வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி புக் பண்ணியிருந்ததுனால கெலங்குவேட் பீச்சில் வந்துட்டு வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ணலைங்க. நாங்கள் சும்மா அங்கே இருக்க வந்துட்டு கடையெல்லாம் வந்துட்டு ஷாப்பிங் போயிட்டு பீச் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு டைரெக்டாக வந்து பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒன் கெலங்குவேட் ரெசார்ட் கிளப் அப்படின்னு வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டோங்க. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்பியன்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு. அங்கேயே வந்துட்டு அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான காக்டெயில் ஒன்று, மாக்டெயில் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு ப்ரான் பிரியாணி ஒன்று, கிங்ஃபிஷ் தவா ஃப்ரை ஒன்று ஆர்டர் பண்ணோங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே டேஸ்ட் செம்மையாக இருந்ததுங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஒரு நல்ல வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான். உங்களுக்கு நல்ல ஆம்பியன்ஸும் இருக்குது, உங்களுக்கு நல்ல வைப் வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு டே டைமை விட நைட் டைம் உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா வந்துட்டு நைட் டைம் வந்துட்டு ரொம்ப ப்ரிஃபரபுள். எங்களால் வந்துட்டு அதை நைட் டைம் ட்ரை பண்ண முடியல, டே டைம் தான் ட்ரை பண்ணோம். லஞ்சுக்கு தான் போயிருந்தோம். பட் இதை வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. கெலங்குவேட் பீச்சில் லஞ்ச் முடிச்சுட்டு டைரெக்டாக லோவர் ஃபோர்ட் அகுவாடா அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போயிட்டோங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கெலங்குவேட் பீச்லேருந்து ஒரு 1 hour ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளேஸை ரீச் பண்ணிடலாம். அந்த பிளேஸில் வந்துட்டு ரொம்ப பாப்புலர் அப்படின்னா வந்துட்டு சன்செட் வியூ பாயிண்ட் அங்கே ஒன்று இருக்குங்க. அது வந்து நம்ம ஒரு 5 o'clock ஈவினிங் போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 1 hour 1.5 hour வெயிட் பண்ணோம் அப்படின்னா சன்செட் வந்துட்டு நல்லாவே பார்க்க முடியுங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே வந்துட்டு சன்செட் வியூ பாயிண்ட் நல்லாவே இருந்தது. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த தாஜ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே அப்படியே ஒட்டின மாதிரியே இருக்குங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஃபோர்ட் செட்டப்பில் தான் இருக்குது. நடந்து போகிறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபோர்ட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. அதை ஒட்டி அதோட வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு அதோட ஒட்டின பார்டர் வால்லே வந்துட்டு தாஜ் ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா தாஜ் ப்ராப்பர்ட்டி தெரியும். அப்புறம் அப்படியே கீழே வந்துட்டு ஒரு பீச் இருக்குங்க. அங்கேயுமே வந்துட்டு வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க. இது வந்துட்டு இந்த பீச் வந்து கொஞ்சம் லெஸ் க்ரௌடடாக தான் இருக்குது. ஈவினிங் ஒரு 6 o'clockலேருந்தே வந்து உங்களுக்கு நல்ல வைப்ஸ்லாம் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லைட்ஸ்லாம் போட்டு விட்டு, மியூசிக் போட்டு விட்டு ரெஸ்டோ பார்ஸுக்கு வந்து நல்ல வைப் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பிளேஸுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு கோவா போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா கெலங்குவேட் பீச், லோவர் ஃபோர்ட் அகோடா இந்த 2 பிளேஸையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக வந்துட்டு பார்க்க வேண்டிய பிளேஸ் தாங்க ரெண்டுமே. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.